இன்றைக்கு என்பிசியின் சார்பாக என்பிசியின் 4வது வெபினார் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் பிசினஸ் அண்ட் எக்கானமி, how to tweak, revamp or move and avail opportunities என்ற தலைப்பிலே பேசுவதிலே மகிழ்ச்சி. எக்கனாமிக் growth வந்து for the year 2019 24 to 5% முடிச்சாலே பிரமாதம். ஏன்னா மார்ச் முடிஞ்சிருச்சு. we need to have only the numbers now. They are already calculating, so nobody is going to grip or complain about that low growth now. 2021ல 1.5 to 2% இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற எஸ்டிமேஷன். there can be a pleasant surprise in second half if things are சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா second half can be doing better also because of some base effectனாலையும் நல்லா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா last year we did not grow well. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் பெருசா அடி வாங்க போகுது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ஜென்ரேஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும். கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செய்ய வேண்டிய பணத்தை இதுல இப்போ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க போறாங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் கெட் அ ஹிட். salaries எல்லாருக்கும் குறையும். the employers will be having a face to say that let us freeze salary, let us cut salary எல்லாம் சொல்ல போறாங்க. இப்ப சொல்ல மாட்டாங்க, ஆனா சொல்ல போறாங்க. இன்கம் லெஸ்ஸா இருக்க போது மக்களுக்கு, எக்ஸ்பென்ஸ் அதனால குறைப்பாங்க, அதனால டிமாண்ட் குறையும். இது ஒரு விக்ஷியஸ் சர்க்கிள், ப்ராப்ளமேட்டிக் சர்க்கிள், மல்டிப்ளையர் எஃபெக்ட்டுக்கு ஆப்போசிட் விக்ஷியஸ் சர்க்கிள் இன் எக்கனாமிக்ஸ். தட் டேஞ்சர் இஸ் தேர். ஒரு சான்ஸ் இருக்கு அதுக்கு. இப்போ மைக்ரண்ட் லேபர் இந்தியாவில இவ்வளவு இருக்காங்கிறதே நமக்கு இந்த கொரோனாவால் தான் தெரிய வருது. சில ஸ்டேட்ஸ்ல எல்லாம் 48% 50% இருக்காங்க. இப்போ அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும். எப்படி பிளான்டேஷன்ஸ் ஆக்ட்ல ஒரு தோட்ட தொழிலாளர்களை வச்சிருந்தா அவங்களுக்கு வந்து நம்ம வீடு கொடுக்கணும்னு சட்டமே இருக்கோ, அது மாதிரி மைக்ரண்ட் லேபரை இப்ப சேஃபா வச்சுக்கிறதுக்கான வெல்ஃபேர்ஸ் பத்தி எல்லாம் அரசாங்கம் யோசிக்கும். புது லேபர் கோடு வரப்போகுது. மைக்ரண்ட் லேபர் இஸ் an important component of manufacturing. people have now realized. ஸோ அதுக்கு டைம் ஆகலாம். அவங்களுக்கும் ஒரு ஹர்ட் ஃபீலிங் இருக்கும். நம்ம இங்கேருந்து ஓடணும், நடந்து போனோம், நம்மளை யாரும் பார்க்கல, வெளியூர்ல போய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறமேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கு. காஸ்ட் ஆஃப் லேபர் அதனால ஷார்ட் டேர்ம்ல அதிகமாகும். ஏன்னா இங்க நமக்கு இருந்த லேபர்லாம் வெளியில போயிட்டாங்க. ப்ரொடக்டிவிட்டி will also be affected because of the reasons stated above. கவர்மெண்ட் வந்து பணத்தை கொடுத்து எப்படியாவது growth-ஐ உண்டாக்க பார்ப்பாங்க. கவர்மெண்ட் வந்து பணமா கொடுக்கறத விட ஜாப்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சஜஷனா நேஷனல் லெவல் ஜாப்ஸ், பெரிய டேம்ஸ், ரிவரை கனெக்ட் பண்றது, பெரிய பெரிய சோஷியல் அசெட்ஸ் கிரியேட் பண்றதுக்கான டைம் இது. ஒரு பெரிய வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி எல்லாரையும் அதுல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ரோல் பண்ண சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் வேஜ் லைக் 10,000 20,000 30,000 ஏ கிரேட் பி கிரேட்னு ஒரு டெம்பரரியா பண்ணி பீப்புள் எல்லாம் இழுத்து அவங்கள வந்து நிறைய லேண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து இப்போ டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த கண்ட்ரில பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை அரசாங்கம் ஒரு எம்ப்ளாயரா இருந்து டிசிஎஸ், காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனிஸ் மூலமா நோடல் ஏஜென்சியை வச்சு அவங்கள ரெக்ரூட் பண்ண சொல்லி அவங்க மூலமா பெருசா ஜாபை ஸ்பர் பண்ணி அதன் மூலமா பணத்தை மக்கள் கையில கொடுத்து அதன் மூலமா ஸ்பெண்ட் பண்ண வச்சு அதன் மூலமா இண்டஸ்ட்ரியை தூக்கின்னு சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. பட் தேர் மஸ்ட் டூ ஆல் திஸ். கவர்மெண்ட் ஷுட் கிவ் ஜாப்ஸ்ங்கிறது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்க்கு நிறைய பணத்தை அவங்க கொடுக்கணும். 5 year 10 year லோன் கொடுக்கணும். கொஞ்சம் ரைட் ஆஃப் போனா கூட பரவாயில்ல. they have enough records through Ministry of Corporate Affairs. நிறைய கிளீன் பண்ணிட்டாங்க போகஸ் கம்பெனிஸ் எல்லாம். ஜிஎஸ்டி ரெக்கார்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. this the time to spend. ஆனா அதை வந்து ஃப்ரீயா கொடுக்க கூடாது. அது எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வேல்யூவா இருக்கணும். அந்த வேல்யூ should be useful tomorrow because we are spending tomorrow's money today which we have not earned now, that is loan. Therefore we should create assets for tomorrow which we can use tomorrow. என்னுடைய philosophy. என்ன மாற போகுது? ஒர்க்கிங் பிளேசஸ் மாறிடும். இனிமேல் it may not be office, it may not be distant place. ஒர்க்கிங் hours மாற போகுது. it may not be 9 to 5. ஆல்ரெடி எல்லாம் மாறி இருக்கு. mode of purchase will change. people may not go directly. entertainment will change. eating out, travel, investments, capital formation மாற போகுது. எது அதிகமா டிஜிட்டலைஸ் ஆக போது? எஜுகேஷன். ஆல்ரெடி சொன்னாங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்காது, எல்லாம் வீட்டுல இருந்து படிப்பாங்கன்னு. the beginning has begun now. எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், கம்யூனிகேஷன், மீட்டிங்ஸ், பேங்கிங், ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டல் ஆக போகுது. வாட் வில் செல்? எசென்ஷியல்ஸ். சைபர் செக்யூரிட்டிக்கு நிறைய இப்போ இன்ட்ரெஸ்ட் வரும். அதுல நம்ம ஐடி படிச்சவங்க அதுல நிறைய வேலை செய்யலாம். மெடிக்கல் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ். ஃபிக்ஸட் ரிட்டர்ன் அசெட்ஸ் வில் பி ஃபேன்சி ஃபார் சம் டைம். ஸ்டாக் மார்க்கெட் இப்ப ஏறினா கூட எல்லாம் பயப்படுறாங்க வாங்குறதுக்கு. ஒன்ஸ் பிட் அண்ட் ட்வைஸ் ஷை. கேஜெட்ஸ் நிறைய வைக்கும், ஆப்ஸ் நிறைய வைக்கும், இன்டர்நெட், ஆன்லைன் கிளாஸஸ். என்ன வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா பயப்படாதீங்க. இது அருண் சுப்பிரமணியமும் இன்னொருத்தரும் சேர்ந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல எழுதி இந்த ஒரு
ஒரு ஆர்டிக்கலை நான் படிச்சேன். இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் வெரி மச் பாசிபிள். தேர் குட் பி a வெல்த் டேக்ஸ் பத்தி போன பட்ஜெட்ல யோசிச்சாங்க. இப்போ இந்தியால வந்து 420 இவங்க பில்லியனர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆக்ஸ்ஃபார்ம் இது டேட்டா வரும். ஸோ அதனால ஒரு 3% 4% ஒருத்தருடைய வெல்த் மேல டேக்ஸ் போட்டா என்ன, அதை வச்சு ஒரு 50,000 கோடி 1,00,000 கோடி அரசாங்கம் தேத்தலாமேங்கிறாங்க. I don't doubt this government will not think like that. They may, in my all probability. அதே மாதிரி மோர் டாக்ஸஸ் ஆன் ரிச் தான். ஏற்கனவே சர்சார்ஜஸ் செஸ் எல்லாம் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்காங்க அந்த கோடிகளுக்கு, இப்ப கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். என்ன they cannot charge other people now. ஸோ சேலரி ஃப்ரீஸ் ஃபார் கவர்மெண்ட் பத்தியும் அவர் பேசியிருக்காரு அரவிந்த் சுப்ரமணியம். 3 இயர்ஸ்க்கு சேலரி ஃப்ரீஸ் பண்ணணும்னு. இப்ப 3 இயர்ஸ் வாங்க, அப்புறம் 1 இயர்ல கழட்டி விட்டுருவாங்க. பட் ஆனா தட்ஸ் அ டெண்டன்சி, அப்படிதான் திங்கிங் போகும். ஜாபை ரிட்டைன் பண்ணாலே பெருசு, உனக்கு என்ன இன்க்ரிமெண்ட்ங்கிற மாதிரி கேள்விகள் வரும். பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயிஸையும் அப்படி பண்ண சொல்லுவாங்க. பிரைவேட்ல எல்லாம் ஆல்ரெடி டாப் நாச் பீப்புள் ஹேவ் ரெடியூஸ் தேர் சேலரி பை ஒரு மாடலா இருக்கணுங்கிறதுக்காக 20-30% குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ இருந்தா டாக்ஸ் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. திட்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்களுக்கும் ரெவென்யூ தேவை. மற்ற டாக்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸ்க்கு வர்றது. இது இட்ஸ் அ பாசிபிலிட்டி which I don't rule out. இப்போ இந்த மாதிரி டிஃபிகல்ட் காலத்துல ஸ்மார்ட்டா இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எடுப்பாங்க. யாரெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, டாடா ஸ்டீல் இஸ் ஆல்ரெடி ரைசிங் 10,000 crores. இப்போ அவங்களுக்கு பணம் வேணும்னு அவங்க ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாரதி ஏர்டெல் 10,000 crores ரைஸ் பண்றாங்க. ரிலையன்ஸ் குரூப் என்சிடி வெளியிட போறாங்க. 25,000 crores அவங்க வந்து போர்டு அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. 25. இது எல்லாம் இட்ஸ் ஆல் கோயிங் டு சக் ஃபர்தர் லிக்விடிட்டி ஃப்ரம் த மார்க்கெட். Be prepared for no or slow growth till September. இதுதான் நான் சொல்றேன். நம்ம எல்லாருமே வந்து மென்டலா இதுக்கு ரெடியா இருக்கணும். growth இருக்காது, அல்ல ஸ்லோ growth தான் இருக்கும் செப்டம்பர் வரைக்கும்ங்கிறத நம்ம மனசளவுல ஏத்துக்கணும். ஃபர்ஸ்ட் we must come out of this denial. இது வந்து மொத்தம் ஒரு 6 மாசம் தான் நினைச்சா 6 மாசம் தான், 180 நாள் தான். நம்ம கேஷ் ஃப்ளோவை நம்ம பிளான் பண்ணிக்கணும். போத் நமக்கு வரக்கூடிய கேஷ் என்ன, வெளியில போகக்கூடிய கேஷ் என்ன, இந்த 6 மாசத்துக்கான ஒரு பேலன்ஸ் ஷீட்டை போட்டுருங்க நீங்க நைட்டு. எவ்ரி ஒன் ஷுட் கிரியேட் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சுக்கணும் 3 to 6 monthsக்கு, இன்க்ளூடிங் ஃபார் டொமஸ்டிக் எக்ஸ்பென்சஸ். இப்போ இது ரெண்டாவது என்னுடைய செஷன் வந்து டைம் டு லேர்ன். நீங்க வந்து இப்போ டிஜிட்டல் கத்துக்குங்க. நெசசிட்டி தான் நமக்கு வந்து அதை நம்ம புஷ் பண்ணும். ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் கிருஷ்ணன். நான் இந்த மாதிரி வெபினார் இவ்வளவு சுலபமா நான் பண்ணதில்லை, இந்த மாதிரி பிபிடி பண்ணதில்லை. இத பண்றதுக்கு எனக்கு என்பிசி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது. இந்த ஒரு ப்ரோக்ராம் எனக்கு அவ்வளவு லேர்னிங் கொடுத்துருக்குது. டிஜிட்டல் ஆன்லைன் வாட் ஆஃப் யுவர் பிசினஸ் கேன் பி சோ அப்படின்னு யோசிங்க. நீங்க டிஜிட்டல் கத்துக்கிறது தவிர உங்க பிசினஸ்ல எவ்ரி இயர் 5 to 10% நான் வந்து இனிமேல் டிஜிட்டலைஸ் பண்ண போறேன். பி வாட் எவர். நீங்க எந்த டோன்ட் திங்க் தட் என் பிசினஸ் ஒத்து வராதுங்கிற டினைல் தான் ஃபர்ஸ்ட் மைண்ட் கொடுக்குற ஈஸி ஆன்சர், எக்ஸ்கியூஸ். அதை ரெஃப்யூஸ் பண்ணுங்க. புஷ் இட் டவுன் அண்ட் ஆஸ்க் ஃபார் 10-20% year on year increase of digitalizing your business. That's the way the world is going to go. இப்போ டிசைட் பண்ணீங்க உங்களுடைய நெட்வொர்த் என்ன, எவ்வளவு நாளைக்கு என்னால மேனேஜ் பண்ண முடியும், நான் இப்ப கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு இதெல்லாம் கிளியர் ஆன பிறகு நான் ஆரம்பிச்சா என்ன தப்பு, அல்லது நான் இப்ப 25% மாத்திரம் பண்ணி கிரிட்டிக்கல் ஃபியூ கஸ்டமர்ஸ் மாத்திரம் நான் பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் தலைய தண்ணிக்கு வெளியில ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருக்கவா சூழ்நிலையை பாக்குறதுக்கு, அல்லது நான் இப்ப 100%க்கு மேல பண்ணக்கூடாதா, எனக்கு ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு இருக்கு. இதுவெல்லாம் நீங்க முடிவு பண்ணணும். டிபெண்டிங் ஆன் வேர் ஆர் யூ, வாட் ஆர் யூ, வாட் யூ